இல்ல அவர் ஆரம்பிச்சு இல்ல அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு மூத்தவர் ஐயோ இந்த மூத்தவர் இளையவரே வேண்டாம் വരികയും കേട്ടോ ഇഷ്ടം പോലെ ഉണ്ട് തമിഴ് സ്റ്റൈലിൽ മറ്റേ ഇതൊക്കെ ഇട്ടിട്ടുണ്ടല്ലോ അകത്ത് ஒரு இது கூட வச்சா இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து மோட்டரா என்னன்னா மலையாளின்னு நினைச்சாதீங்க. அவர் தமிழ் தானேங்க. எங்க அண்ணன் அசிரண்ணன் தமிழ் தானே, ஆனா ஃப்ளூயண்டா மலையாளம் பேசுறாரு. இல்ல அது புதிய டெக்னாலஜிയാണ്. இத வச்சிட்டு ഈ മാഗ്നറ്റ് வைக்கும்போது ஐயோ எந்த ஒரு ஆளு வந்து முன்னாடி பார்த்தப்போ விராட் கோலி இந்த மாதிரி இருந்தாங்க. பேக்ல பாரு பட்ஜெட் விராட் கோலி எல்லாரும் அலம்பிட்டு தான் இருக்காங்க. நானு கூலிங் ஸ்டார்லைட் 560 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணி டைட்டில் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் டைமென்ஷன் கம்பேரிசன் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்பவே நீங்க இவர் சொன்னதா சொன்னீங்களா அந்த சின்ன வடிவத்தில் எப்படி கார் வரும்னு. இல்ல அதுல என்ன தெரியுமா, ரெக்கார்டிங் போயிட்டு தானே போயிட்டு லைவ் அவர் வந்து உட்கார்ந்தோட முதல்ல என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு, இவ்வளவு குட்டியோண்டு சைஸ்ல வெஹிக்கிள் வந்துருமான்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் இல்லங்க கரெக்ட் ஹைட்ல தான் இருக்கு, கீழே இருந்ததான் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு. அதுல அவரோட பாயிண்ட்ல என்னன்னா வண்டி வருமா வராதான்னு அப்பவே நம்ம நியாயமா வந்து யோசிச்சிருக்கோம். வரும் ஆனா வராது. அம்பாளு தினேஷ் லைட்லாம் கட்டியிருக்கானுங்கண்ணா இட்லி கடை மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி என்ன தெரியுமா, அதாவது இது என்னன்னா எல்லாம் கேட்கறது என்னன்னா நீங்களும் அப்படி நினைச்சீங்க தானே, நானும் அப்படி நினைச்சது தப்பு இல்லையில. நான் ஸ்டோரி எல்லாம் போட்டுங்க கெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஜிஎஸ்ஆர் போட்டுட்டேன். நம்ம ஜிஎஸ் இவன் லான்ச்ல சொன்னான். ஆக்சுவலி என்னன்னா நம்ம இன்னைக்கு இதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுது, அந்த என்ன சொல்றது வில்லிங்கோட கார் வந்து இந்தியால வந்துருது, ஸ்டார்லைட் வந்துருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருந்து. நேற்றுக்கு ஈவினிங் நாங்க உட்கார்ந்து என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தோம், 7XOக்கு ஒரு காம்படிஷன் வந்தாச்சு, ஒரு நியூ எனர்ஜி வெஹிக்கிள் வந்துட்டு அப்படின்னா இப்பல இருந்து தான் அந்த ஹைபிரிடோடைய அந்த ஒரு growth வந்து ஸ்டார்ட் ஆகுது. இனிமே காம்படிஷன் பெருசாகும். நான் இன்னொரு விஷயம் வேற சொன்னேன், 6 மாசம் தாண்டி பாருங்க டி செக்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்க போகுது அந்த மாதிரி. ஆனா இங்க என்னன்னா தொடக்கம் நல்லா தான் போயிட்டு இருந்து சடனா எண்ட் கார்டு போட்டாங்க. என்னன்னா ஆனா ஒரு விஷயம் நல்லது என்னன்னா இந்தியன் மார்க்கெட்ல வந்து இந்த பிளக்இன் ஹைபிரிட்ஸ் வந்து ரொம்ப நாளா வரணும்னு நான் எதிர்பார்த்தேங்க. இவங்க நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு 20 to 30 lakhsல இந்த ஸ்டார்லைட் 560 வந்து பிளக்இன் ஹைபிரிட்ல கொண்டு வரும்போது ரியல் டைம் வந்து கிட்டத்தட்ட ஹைபிரிட்டா ஃபங்க்ஷன் ஆகும்போது 50 kmpl மேல கிளைம் இருந்துச்சு. ஸோ இது மார்க்கெட்டை நல்லா வைட் ஆகும் டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா எம்ஜி வந்து வின்சரை கொண்டு வந்து பேஸை கொண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி எதிர்பார்த்தேன். பட் மேபி லைக் அதை இன்னொரு கிராண்டரா பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, ஏன்னா நமக்கு மெஜஸ்டருக்கு ஞாபகம் இருக்குங்களா, அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. இல்ல மெஜஸ்டருக்காவது வெஹிக்கிள் இருந்தது. இப்ப நம்ம பாக்குறவங்க ஒரு டெக்னாலஜி அவங்களுக்கு பிடிக்கும், ஆனா அந்த டெக்னாலஜி ஒரு காருக்குள்ள இன்க்ளூடடா பார்த்தாதான் அது கம்ப்ளீட் ஆகும். அதுதான் இதுல பிரச்சனை. ஆனா எம்ஜி பத்தி ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நான் நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணியிருக்கேன். எம்ஜி ஹெக்டருக்கு முன்னாடி ஹெக்டருக்கு பின்னாடி இருக்கும். 2019 காலகட்டத்தில் ஹெக்டர் இந்தியன் மார்க்கெட்ல வந்த போது தான் இந்த இன்டர்நெட் இன்சைட் அந்த டச் ஸ்கிரீன் பேஸ் ஃபீச்சர்ஸை எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய அந்த ZS EV அந்த EVல கொஞ்சம் பெட்டரான ஒரு EV வந்தது, நல்ல நம்பர்ஸ் ஆடாஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அந்த ஏஐ எடுத்துட்டு வந்தாங்க, காமட் டிவி வந்தது. பேஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுவும் ஒரு டிஸ்ரப்ஷன் பேஸ்டா நம்ம பார்த்தோம். ஆனா ஒரு சேசிஸா பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து எம்ஜி அடாப்ட்னு சொல்லி அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க. அது வந்து ஒரு டெரிவேட்டிவ் சொல்லியிருந்தாங்க, பேர்லாம் வச்சிருந்தாங்க. அட்வான்ஸ் டிரைவ் ஆர்கிடெக்சர் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி. ஆக்சுவலா வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் அட்கின்சன் சைக்கிள்ல வந்து அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் பேர் பண்ணியிருக்கிறது வந்து 20.5 kWh பேட்டரி பேக், 100 to 150 km ரேஞ்ச். அந்த பியூர் எலக்ட்ரிக் மோட்ல. இது பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா என்ஜின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 104 bhp பவரும் 130 Nm. வேற எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா 193-94 bhp 230 Nm ஆஃப் டார்க் வந்து ஜெனரேட் பண்ணுது. கம்பைன்ட் 197 போட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளக்இன் ஹைபிரிட் அப்படின்றதுனால ஸோ எலக்ட்ரிக் மோட்டார் அதை மட்டும் எடுத்துட்டாங்க. ஏன்னா என்ஜின் வந்து அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லைங்க. ஸோ அதனால வந்து அதை மட்டும் கம்பைன்ட் பவராக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரப்டராக தான் இருக்குங்கண்ணா என்ன பொறுத்தவரைக்கும். அது என்னன்னா இந்தியாவில் வந்து இந்த மாடுலர் சேசின்னு சொல்லக்கூடியது தான் இனிமே இந்தியா இல்லை குளோபலி. இப்போ ஸ்டெல்லாண்டிஸ் எடுத்தீங்கன்னா ஸ்டெல்லான ஒரு சேசிஸ் வச்சு தான் ஜீப்புக்காகட்டும் ஃபியட்டுக்காகட்டும் சிட்ரன் எல்லாத்துக்கும் பியூஷோக் 4 பிராண்டுக்கு ஒரே சேசி.
இந்த ஸ்கேட் போர்ட் டிசைன்ஸ் மாதிரி தான் இது ஒரு கான்செப்ட். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேசில 4 பவர் ட்ரெயின் இருக்கா, ஒரு ஐஸ் இன்ஜின் இருக்குது, பக்கத்துல ஒரு பவர் ட்ரெயின் இருக்குது, பக்கத்துல ஒரு ஹைபிரிட் செட்டப் இருக்கு. பேட்டரி பேக் ஃபுல்லா வச்சா ஈவி, குட்டியுண்டா வச்சா ஒரு ஹைபிரிட், அப்புறம் சீரியஸ் ஹைபிரிட், ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர், ஒரு டீசல் டேங்க், டீசல் பெட்ரோல் டேங்க், டீசல் தான் வந்து பெட்ரோல் டேங்க். அப்ப 4யுமே அதுக்குள்ள வச்சு கம்பைன்டா ஒரு சேசி. 4 ப்ராடக்ட்ல 8 ப்ராடக்ட் வேணாலும் இதுல பண்ணலாம், வெரைட்டி ஆஃப் பண்ணலாம். ஆனா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஜி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா அடுத்த செட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த நியூ எனர்ஜில தான் இருக்க போகுது அப்படின்றதுல வந்து புரிதல் எடுத்துக்கிட்டாங்க. என்ன நினைச்சு வந்தீங்க, என்ன நடந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் நம்ம மக்களுக்கு பதிவு பண்ணுங்க. சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. நானு பொருள் இருக்கு போட்டுருவா, பொருள் இருக்கு போட்டுருவா, இவரை கட் பண்ணி பொருள் இருக்கு போட்டுருவா, பொருளை காட்டாம இதுல பிளாட்ஃபார்ம் காமிச்சிட்டாங்க. வாங்க 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 வாருங்கள் 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 வாருங்கள். டே பை டே சார் ஹேண்ட்ஸ் போயிட்டே போறாரு. என்ன சீக்ரெட்? அண்ணனோட மெட்டா கிளாஸ் நீங்க ஒன்றும் பார்க்கலையே. பதிவு பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்து வரப்போற ஒரு கிராண்டான லான்ச், அந்த பெரிய ஒரு ஹைபிரிட் பிளக்-இன் ஹைபிரிட்ங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வரதுக்கு ஒரு முன்னோட்டம். இதுதான் நாங்க இந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம். அடுத்து வரப்போகுது இந்தியாவில் நாங்க வந்து கிராண்டா லான்ச் பண்ண போறோம். இந்தியா இஸ் சேஞ்ச், மாற தொடங்கிருச்சு அப்படிங்கறத மெயினா என்இவின்னு ஒரு கான்செப்ட் முன்னாடி சொன்னாங்கல்ல, அதுதான். எக்ஸாக்ட்லி. உங்க கருத்து? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரெவல்யூஷனரி, எப்பவுமே அவங்க ரெவல்யூஷனரி லான்ச்சஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு சரியான ஒரு ஹைப்ரிட் இது இன்ஜினோட, ஹைப்ரிட் டெக்னாலஜியோட அண்ட் ரேஞ்ச் ஆங்ஸைட்டியை மெயின் அட்ரஸ் பண்ணும்படியா மெயின் விஷயம். ஏன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் தோணுது. ஆக்சுவலா இந்தியா வந்து மோஸ்ட்லி எல்லாரும் வந்து ஒரு கார் வச்சிருக்க ஆட்கள் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. மல்டிபிள் கார்ஸ், ஒரு சிட்டிக்கு ஒரு கார், ஹைவேக்கு ஒரு கார் இல்லாமல் ஒரே கார் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி தான் அடுத்த அவங்களுக்கான ஒரு ஃபியூச்சராக இருக்குமோ அப்படிங்கிறது. ஏன்னா இவி அப்படின்னும் போது எல்லாருக்குமே இந்த ரேஞ்ச் ஆன்சைட்டி ஒரு பயமா இருக்கக்கூடிய விஷயம் தான். என்னதான் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் ஒரு எப்படி ஒரு பிரைமரி கார் வாங்குறோம் அப்படின்னும் போது அப்போ ஈவிக்கு போகலாமாங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு, ஆனால் நமக்கு மைலேஜும் வேணும், இல்லை வேற ஒரு ஃபியூல் ஆப்ஷனும் நமக்கு தேவைப்படுது. அப்படின்னும் போது ஹைப்ரிட் தான் ஒரே. ஸோ நான் இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, ஒரே பிளாட்ஃபார்ம்ல அடாப்டிவ்லா 3 வகையாக நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு. மேலும் இந்த மேஜிக் பேட்டரி எனக்கு தெரிஞ்சு இது பிளேட் டைப் பேட்டரி தான் நான் வந்து நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. ஏன்னா டெக்னிக்கலி வந்து பேட்டரியோட டெக்னாலஜி பத்தி, அதுல என்ன டைப் ஆஃப் செல்ஸ் பயன்படுத்துறாங்க அதை பத்திலாம் பேசல. மேபி லான்ச்ல அதை பேசுவாங்க அப்படின்றத நம்புறேன். இப்போ பிளக்-இன் ஹைப்ரிட்ல ஸ்டாண்ட் அலோனா கொண்டு வரணும். அதாவது இந்த 20 கிலோவாட் பேட்டரிங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகுதுன்னா பெட்ரோல் இல்லாம யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷனை கொடுக்கும். பிரீமியம் லக்ஸரி கார்ஸ்ல இருக்கு. சோ அது இருக்குன்ற மாதிரி அது வந்ததுன்னா நல்ல கான்செப்ட். சிட்டில மட்டும் யூஸ் பண்ணலாம். அது நம்ம யூஸ் பண்ணலன்னா இந்த கான்செப்ட் வந்து அந்த பேனிக்கை திரும்பி கூட்டி வரும். கண்டிப்பா. இதுல ட்விஸ்ட் என்னன்னா மாருதி தான் ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஹைப்ரிட் கொண்டு வரதா இருந்துச்சு. அவங்க லேட் பண்ணதுனால இவங்க முந்திக்கிறாங்க. அவங்க அந்த பிராங்ஸ் ஹைப்ரிட்டை வச்சுக்கிட்டு நான் ஒரு 2 வருஷமா அதை சொல்லி இப்ப கமெண்ட்ல வர எழுதிட்டேன். நீ 2 வருஷமா சொல்லிட்டு இருக்க அந்த வண்டி வந்த மாதிரி. 2 வருஷமா டெஸ்டிங்ல இருக்கு. ஆனா என்ன தெரியல ஏன் இத்தனால வந்து ஆஷிஷ் மஷி வந்து இன்னைக்கு காலையிலேயே ஸ்டோரி போட்டிருந்தாரு. நீங்க அவர் பேஜை பாத்தீங்கன்னா ஒரு பிராங்ஸ் வந்து 35 கிலோமீட்டருக்காக நம்ம எதிர்பார்த்த வண்டி வந்து டெஸ்டிங் வெஹிக்கிள்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறது. ஸ்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் வந்த பாடல. இவ்வளவு நாள் டெஸ்டிங் பண்ணி என்ன பண்றாங்கன்னு புரியல. என்னன்னா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு சின்ன ஒரு டேட்டா சொன்னார் இல்லைங்க. ஒரு 10% ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இவிஎஸ்ல இருந்து திரும்ப வந்து ஐஸுக்கு மாறிட்டு இருக்காங்க. அந்த ஐஸுக்கு வராங்க அப்படின்னு குளோபலி மாறிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அந்த பீப்புள்ஸ்க்கு இந்த பிளக்-இன் ஹைப்ரிட்ஸ் அப்படின்றது வந்து பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த 20 to 30 லேக் ப்ராக்கெட் இல்லைங்க, டீசல் இருக்கு, பெட்ரோல்ஸ் இருக்கு, ஹைப்ரிட்ஸ் இருந்தாலுமே இந்த பிளக்-இன் ஹைப்ரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி சிட்டிக்குள்ள வந்து நான் வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றேன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைவேஸ் போகும்போது நான் ஹைப்ரிட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். சிட்டிக்குள்ள அந்த பியூர் எலக்ட்ரிக் மாடலை வந்து பயன்படுத்திக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஈவியை இன்னைக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்றது செகண்டரி வெஹிக்கிளா. ஏன்னா சிட்டி மட்டும் ஓட்டலாம். ஏன் அதை செகண்டரி வெஹிக்கிளா வச்சிருக்காங்கன்னா பிரைமரி வெஹிக்கிளா வச்சா நம்ம ஒரு லாங்க்கு சடனா போக முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சாசியில் அது வரும்போது நீங்க ஒரு சீரிஸ் ஆகலாம், இல்ல ஒரு பிளக்-இன் ஆகலாம், உங்களுக்கு எல்லாமே அதுல ஒரு 4 ஆப்ஷன் அதுக்குள்ள இருக்கு. நீங்க பிராக்டிக்கலா வெர்சடைலா யூஸ் பண்ணலாம். ஊருக்குள்ள ஓட்டுறதுக்கு அது இவி மேனா ஓட்டலாம், நீங்க சார்ஜ் பண்ணி ஓட்டலாம். வீட்டுல சோலார் இருக்குதா, சோலார் அதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க ஹைவே போறீங்களா, ஹைவேல வந்து பெட்ரோலை போட்டு நம்ம ஓட்ட போறோம். இப்போ இனிமே அந்த நியூ எனர்ஜி வெஹிக்கிள் கொள்ளக்கூடியது ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸை எடுக்கும்.
ஆனா அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்றாங்க 2030 வந்து 25% தான் ரெகுலர் ஐஸ் இருக்கும், 75% வந்து இது இருக்கும். ஆனா அதெல்லாம் இந்தியன் அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எதிர்பார்க்கல. மார்க்கெட் மாறுமாங்கிறதா அந்த கேள்வி. எம்ஜிக்கா இருக்கலாம், எம்ஜியோட லைன் அப் பாருங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல அதான் இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு காரை வாங்கினா 10 வருஷம் 12 வருஷம் ஓட்டணும்னு நினைக்கிற ஆட்களா இருக்காங்க. பட் இப்போ இருக்கிற ஈவி மார்க்கெட் வந்து அவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஷினும் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால நான் ரீசெண்டாக நிறைய ஈவி ஷோரூம்ஸ் போகும்போது ஒன்றில் டாட்டாவே நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஈவியோட சேல் வந்து மேசிவாக க்ரோத் ஆயிருக்கு. டாட்டா அதுல ஒரு மேஜரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிருக்காங்க சேல் நம்பர்ஸ்லங்க. என்ன அப்படின்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, அப்பார்ட் ஃப்ரம் பிராண்ட்ஸ், கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவிக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் லாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அட்லீஸ்ட் வந்து நான் ஃபுல்லாக கொடுங்கன்னு சொல்லல, ஒரு 50% வந்து ஹைபிரிட்ஸ்க்கும் பிளக்இன் ஹைபிரிட்ஸ்க்கும் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா எமிஷன் ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது வந்து மோரலாக மேட்ச் ஆகுதுங்க பிளக்இன் ஹைபிரிட்ஸில். அப்போ அதுக்கு ஒரு 50% கொடுத்தாங்க. அந்த 40% 18% வரும்போது ஒரு பெட்ரோல் வாகனம் வாங்குற அதே பிரைசிங்க ஒரு காமன் பிளக்இன் ஹைபிரிட் வாங்க முடியும். இதுல தான் மாருதி டிலே பண்றது. மாருதி வந்து என்ன பண்ணாங்க, மாருதியும் டொயோட்டாவும் கவர்மெண்ட் கிட்ட என்ன ப்ளீட் பண்ணாங்கன்னா, எங்களுடைய சீரிஸ் ஹைபிரிட் வந்து ஈவி தான் வருது, ஏன்னா பழைய ரூல் படி a vehicle that is propelled by a motor and the battery can be considered as an EV. 5%. இவங்க 12%க்காக அதை எதிர்பார்த்து தான் என்ன ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் டிலே ஆயிடுச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 40% டாக்ஸ் இருக்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 12% இல்ல ஒரு 18% கொடுத்தா கூட இந்த லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த நம்ம அண்ணா வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க அன்புள்ளங்களுக்கு வணக்கம். காலையில் டிஃபன் வந்து இட்லி சாப்பிட்டுனுங்க, அப்புறம் தோசை சாப்பிட்டோம், அப்புறம் ஆம்லெட் சாப்பிட்டோம், மசாலா ஆம்லெட்டு. அப்புறம் வேற என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மோட அன்வீல் நடந்திருக்கு. என்ன பிளாட்ஃபார்ம் அன்வீல் நடந்தாலும் பேட்டரி ஓட்டுனா பிரச்சனை இல்லைங்க. இது இல்ல பேட்டரி டைரக்டா பேட்டரி கார் ஓட்டு நான் வச்சு நெக்ஸான் ஈவி அது பேட்டரியா? பேட்டரி கார் அது. அந்த மாதிரி பேட்டரி காரை டைரக்டா ஓட்டுனா பிரச்சனை இல்லைங்க. எப்படி இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து பெட்ரோல் ஊற்ற ஆகணும். பெட்ரோல் ஊற்றோன்னா இந்த பெட்ரோலை முடிவு பண்ணுறது இந்தியாவில் ஒருத்தருங்க, அவர் தான் முடிவு பண்ணுறது. ஆல்ரெடி 8 பேரை ஜெயிலில் போட்டாங்களாமா. 8 பேரை ஜெயிலில் போட்டாங்க. அடுத்து ஜிஎஸ்டி நிம்மதியாக இருக்கிறாரு, அதனால அவரை கொஞ்சம் உள்ள வைக்கிறாங்க. இது அவரோட சேனல், இது அவரோட சேனல், அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவர் உள்ள வச்சு விட்டுறலாம். சரி, வரைக்கும் முடிச்சு விட்டுருங்க. என்னை முடிச்சுட்டீங்க. அந்த மாதிரி வந்து என்னன்னா கேட்ட பாயிண்ட் என்னன்னா, நீங்க காலையில இருந்து ரெடியா இங்க வந்தாச்சு. ஆமா, காரை பார்க்கணும்னு வந்தீங்களா, அந்த பிளாட்ஃபார்ம் பார்க்கணும்னு வந்தீங்களா? நம்ம ரொம்ப சந்தோஷமா வந்தது காரை பார்க்கணுன்ட்டு வந்தோம். இவர் வேற நிறைய கற்பனைலாம் என்கிட்ட நிறைய நைட் ஃபுல்லா அவுத்து விட்டார். நேற்றுக்கு நைட் பயங்கர கற்பனை, ஸ்டார் லைட்டு, ஊலிங்கு. நீங்க வேற சொன்னீங்கன்னா சைனா வண்டி ஊலிங்கு பதிவு பண்ணிட்டாரு. இவரு ஒவ்வொருத்தரையும் அவருக்கு மாட்டி விடணும். இல்ல ஆக்சுவலி எனக்கு தெரியாது. ஊலிங் ஸ்டார் லைட்டுங்கிற ஊலிங் அப்படிங்கிற பிராண்ட் வந்து சைனா பிராண்டு அப்படின்னு அண்ணன் சொன்னதுக்கு எனக்கே தெரிஞ்சது. அது வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் லைட் வர போகுது, அதான் பதிவு பண்ணிட்டாரு. இப்போ வந்து சரி நான் திரும்ப அதை பதிவு பண்ண விரும்பல. அதுக்கப்புறம் ஸ்டார் லைட்டுன்னு சொன்னாரு. ஸ்டார் லைட் சொல்லும்போது நான் பேங்காக்ல இருக்கும்போது ஸ்டார் லைட் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு தெரியாது அந்த வண்டி தான் இங்க வருது அப்படின்னு. நேத்து நைட் இவர் வேற நிறைய அவுத்துட்டார். அந்த வண்டி இப்படிங்க, பிளக்-இன் ஹைபிரிட்டுங்க, 7 சீட்டருங்க. நான் ஒரு கற்பனையிலே இருந்தேன். அந்த தம்ப்நெயில பாருங்க, எனக்கு தயவு செஞ்சு அந்த தம்ப்நெயில் வைங்க, இந்த இடத்துல வைங்க ப்ளீஸ். ஆஃப் தி டிவி இந்த இடத்துல இந்த இடத்துல தம்ப்நெயில் மட்டும் வச்சு நான் வந்து இங்க வந்துட்டு நம்ம இதெல்லாம் வீடியோல முடியாது. ஆமா, வீடியோல எடுத்து தம்ப்நெயில் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லி நேத்து நைட்டே தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டார். இந்த இடத்துல போட்டுருக்காரு, இதான் தம்ப்நெயில். இத்தனை ஸ்டார்ட் நடக்குது. அதுல லோகோ வேற, இங்க பாருங்க, லோகோ எம்ஜியோட லோகோ வேற. அந்த வியூலிங்கோட லோகோ எடுத்துட்டு எம்ஜி லோகோ போடுறதுக்கு 1/2 மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸ்பெசிஃபிகேஷன் சீட்ஸ்ல எடுத்துட்டேங்க. இங்க பாருங்க, டைமென்ஷன் கம்பேரிசன். எம்ஜி உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு XV 7X ஓட டாடா சஃபாரியோட டைமென்ஷன் கம்பேரிசன். அதுக்கப்புறம் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்குள்ள வரணும், வந்தால் தான் அடுத்த பிராண்ட்ஸ் வந்து பிளக்-இன் ஹைபிரிட்குள்ள வரும். ஏன்னா நான் மனசில் டு பி ஃப்ராங்க் நினச்சதுன்னா, ஒருவேளை பிளக்-இன் ஹைபிரிட் இப்போவே எடுத்துகிட்டு வந்துட்டா மார்க்கெட் இப்போவே வைட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கோ. ஆனால் அதில் வந்து எம்ஜி பாராட்டணும், அதை வந்து ஒரு டிஸ்ரப்டராக வந்து கொண்டு வந்திருக்காங்க.
அவர் அவர் பேச நினைக்கிறார். அவர் மைக் வேறயா? அவர் மைக் வேற. ஓ, அந்த மைக் வேற. இது சும்மா அதான் இருக்கு. இல்லை இப்போ எனக்கு இப்போ இந்த ஸ்டார்லைட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்லைட் வரும். ஆக்சுவலி ஸ்டார்லைட் தான் வரப்போகுது இந்த பிளாட்ஃபார்மில். ஆனால் வந்தால் இது எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கணிப்புனா, இப்போ எம்ஜி ஹெக்டர் டீசல் நிறுத்திட்டானுங்க. எம்ஜி ஹெக்டர் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒன்லி மட்டும் தான் லைவ்ல இருக்கு, அது விற்கவும் மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த வண்டியை அதுக்கும் மேலே வச்சு ஆல்மோஸ்ட் அதை விட அதே சைஸ் அதை விட பெருசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பெருசுங்க. உங்களுக்கு 7XOட 7XOக்கும் எம்ஜி ஹெக்டாரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச டீசலோட கேட்டகரியை அவங்க வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எம்ஜி ஹெக்டர் டீசல், எம்ஜியில் இப்போ டீசல் லைனப்பே கிடையாது மெஜஸ்டர் தவிர. ஸோ அந்த கேட்டகரியை ஃபில் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கு. ஒரு செகண்ட், எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ரெகுலேஷன் வச்சிருக்காங்கல்ல. நம்ம ரியல் டிரைவிங் எமிஷன்ல இருக்கும், கஃபே 2ல இருக்கும், BS6ஓட ஃபேஸ் 2ல இருக்கும், ஏப்ரல் 27ல கஃபே 3 வருது. இப்போ ஒரு மேனுஃபேக்சரருக்கு வந்து EVs ஹைபிரிட்ஸ்ல வெரைட்டி ஆஃப் ஹைபிரிட்ஸ் கேட்டகரி வரும்போது அவங்களுக்கு இந்த கஃபே 3 நாம்ஸை ஈஸியாக அவங்களால பாஸ் பண்ண முடியும். இப்போ இனிமே ஒரு சாசி இதுக்காக அவங்க டிசைன் பண்ணாங்கனாலே இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது ரெகுலேஷனுக்கு அவங்க ஈஸியா அடாப்ட் ஆயிருவாங்க. இல்ல அது என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தியா வந்து சேஞ்ச் ஆகணும். இப்ப வேற வழி இல்ல. மேனுஃபேக்சரர்ஸ்க்கு பியூர் EV ரேஞ்ச் மேனிக் வரும், பெட்ரோல் ஒன்லி ஃபியூல் எக்கானமி இல்ல, கஃபேலையும் அடிவாங்க. அப்ப அதுக்கு சொல்யூஷன் ஹைபிரிட்ஸ் தான். நாங்க வந்து எங்க கண்டென்ட்ஸ்ல இந்தியால வந்து ஐஸ் டு EV டிரான்சிஷனை கண்டிப்பா ஹைபிரிட்ஸ் வழிதான் இப்படி போகணும், டைரக்டா போக கூடாது, போனா அது முறையும் கிடையாதுன்னு அடிக்கடி பதிவு பண்ணுவோம். அப்ப இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ஹாப்பி தான். நான் பதிவும் பண்ணி ஒருத்தட்ட அந்த கேள்வி வச்சேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி குளோபல் கண்ட்ரிஸ் வந்து எலக்ட்ரிக்குள்ள போயிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து டிலே இந்த ப்ராசஸ், நம்ம வந்து திரும்ப பிளக்இன் ஹைப்ரிட்னு போய் அந்த ப்ராசஸை டிலே பண்ணோம் அப்படின்னா நாம தான் வந்து ரொம்ப பேக்வேர்டில் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் என்னோட அபிப்பிராயம் ரொம்ப நாளாக இருந்தது, அந்த டிரான்சிஷனுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அட்லீஸ்ட் வந்து அந்த பெட்ரோல் டீசலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட்ஸ்குள்ளே வந்து ஹைப்ரிட்ஸ்லேருந்து EVக்குள்ளே போகும்போது பீப்புளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், கம்ப்ளீட்னஸ் இருக்கும். நிறைய சாய்ஸஸை கொடுத்துருங்க. இல்ல இப்போ வந்து டாட்டாவில் வந்து ஈவியோட growthக்கு டாடா முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஆனா அதை புரட்சி பண்ணது எம்ஜி தான். அதே எம்ஜி தான் இப்போ ஹைபிரிட்ல புரட்சி பண்ணும்போது டொயோட்டா ஆகட்டும் ஹைபிரிட்ல இருக்கிறவங்களே அதை பண்ணாத இவங்க பண்றது. இவங்க பிளாட்ஃபார்மை இவங்க மற்ற பிராண்டுக்கு செல் பண்றது கூட இப்படி ஒரு வாய்ப்பு நடக்கும். ஏன்னா டொயோட்டா வந்து இதை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு நான் பேசுறேன். ஆமா, அதனால இவங்க தான் ஆக்சுவலா புரட்சி பண்றது. ஆக்சுவலி இவங்க வந்து ஹெக்டர் காலத்துல இருந்து பண்றது. இன்டர்நெட் ஆகட்டும், அடாஸ் ஆகட்டும், அவங்க எம்ஜிஎஸ் பிராண்ட் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கான ஸ்பேஸை வந்து கண்டிப்பா ஒவ்வொன்றா எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, மார்க்கெட் லீடர்ஸ் ஆன இந்த டெக்னாலஜி லீடர்ஸ் மாருதியும் சரி, ஈவன் ஹியூண்டாய் பஸ்ஸை விட்டு டொயோட்டாவும் சரி, அவங்க வந்து இதை வந்து என்னைக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இப்போ நீங்க ஒரு மேனுஃபேக்சரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா மாருதி ஆகட்டும் டொயோட்டா ஆகட்டும், இதுல எப்படி ப்ராஃபிட் இருக்கான்னு தான் பாக்குறாங்க இல்லையா. டாக்ஸ் ஜாஸ்தி, ப்ராஃபிட் கம்மி. ஆனா இவங்க அந்த ப்ராஃபிட்டை பார்க்கல. டெக்னாலஜி நம்ம கொண்டு வரணும், அதை எப்படி கமர்ஷியலைஸ் ஆக்கலாம், எப்படி பீப்புளுக்கு வயபிள் ஆக்கலாம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு குளோபல் டெக்னாலஜிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷ் மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வைடன் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மற்ற பிரான்ச்சும் நீ பின்னாடி வர ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. JSW உள்ள வந்ததுக்கு அப்புறம் எம்ஜியோட growth பெருசாயாச்சு. இப்போ இவங்க வந்து இந்த ஒரு இதுல இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு டிஸ்ரப்ஷன் வரும். இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு தான் இனி ப்ரிப்பேர் ஆகும். அதுக்காக தான் பண்றது. மல்டி லெவல் பிளாட்ஃபார்ம் பண்ணணும். எங்க கிட்ட இப்போ இது ஒரு ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சர். நீங்க எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வேணாலும் இதுக்கு மேல உட்கார வைக்கலாம். MPV உட்கார வைக்கலாம், SUV உட்கார வைக்கலாம், ஒரு கூப்பையில என்ன வேணா பண்ணலாம். அது பாருங்க, முன்னாடி பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. இது வந்து இப்போ எம்ஜிலையும் சேல் ஆக போகுது, இவங்களோட ஓன் JSW சேல் ஆக போகுது. இவங்கள்ட்டயே ஒரு 2 இடத்துல நம்ம ஒரு ஊர்லயும் கிடைக்கும். சரி வேற உள்ள வருது, J2 வருது. அப்ப அந்த வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். இந்த ப்ராடக்டோட கோர் வந்து பாத்தீங்கன்னா ஷாங்காய் ஆட்டோ இண்டஸ்ட்ரி கார்பரேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மோட்டார்ஸ்ங்க, அப்புறம் பூலிங், இவங்களோடதுல இருந்து தான். அது ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி வந்து ஒவ்வொரு பிராண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி பேர் வச்சிருக்கு. எம்ஜிக்கும் இந்த ப்ராடக்ட்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வந்து அது ஒரு பாத்வே எடுத்து கொண்டு வராங்க. ஆனா ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்கன்னு ஃபீல் ஆகுதுங்க எம்ஜி பொறுத்த வரைக்கும். நமக்கு வந்து இன்னைக்கு இதுல ஒரு ஏமாத்தம் இருந்தது. காரை பார்க்கல, சந்தோஷமா இருந்தது. ஆனாலும் நம்ம இண்டஸ்ட்ரியை பார்க்குற ஒரு ஆங்கிள் இண்டஸ்ட்ரி மூவ் ஆகுறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷம்.
ஒரு கார் வந்து கண்டிப்பா ஃபெஸ்டிவ் சீசனுக்குள்ள லான்ச் பண்ணுவான்னு சொல்றாங்க. கண்டிப்பா தீபாவளி அப்போ பண்ணுவாங்க. ஆனா ஒரு கரெக்டான டைரக்ஷன் எடுத்திருக்காங்க எம்ஜி. சரி, ஏன்னா அடுத்து ஹைபிரிட்னு பார்த்தோம்னா கியா சொரண்டோ வருது. ஸோ அது நான் சரி அதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஆனா உள்ள போயிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிளக்-இன் ஹைபிரிட் தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க தண்ணிக்குள்ள பேட்டரி எங்க இருக்கு? இது அந்த IP67. இது எல்லாம் வந்து இப்போ ஒரு நியூ நார்மல் இல்ல, ஆல்ரெடி உள்ளதுதான். இது நம்மளுடைய ஐபோனே பண்ணோம். அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. லிட்டரலி என்னன்னா இது வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இப்ப நம்ம சின்ன ஃப்ளட்டிங் எல்லாம் ஆகிற இடத்துல இது வந்து சேஃபா இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளக்-இன் ஹைபிரிட் தான் வச்சிருக்காங்க. பிளக்-இன் ஹைபிரிட் இருக்கு. ஆமா, ஒரு ஹைபிரிட்டுக்கான என்ஜின் இருக்குது. ஹைபிரிட் அந்த ஹைபிரிட் டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் செக்மெண்டா வந்து பண்ணிருக்காங்க. 0.1 செகண்ட்ல ரெஸ்பான்சிவா இருக்கிற மாதிரி. இதுல கான்செப்ட் என்னன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்து இருக்கிறத வரைக்கும் எஃபிஷியன்டாவும், ஏன்னா தெர்மல் எஃபிஷியன்சி 43% சொல்லிருக்காங்க. எஃபிஷியன்டாவும் ரெஸ்பான்சிவாவும், ஏன்னா ஒரு காமி பவர் ட்ரெயின் வந்து கன்சியூமருக்கு அந்த ஒரு டிரைவுக்கான அந்த ஒரு இதையும் கொடுக்கணும், எஃபிஷியன்சியும் கொடுக்கணும். அதை தான் அவங்க அதில் மீன் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பாருங்க. பேட்டரி இது ஆக்சுவலா பேட்டரி பேக் வந்து கீழ வரும், பட் லைக் காமிச்சிருக்காங்க. ப்ராபபிலி இதுக்குள்ள தான் அது இருக்கும். இந்த இடத்துக்குள்ள இருக்கும். இப்போதைக்கு காட்டுறதுக்காக மேல வச்சிருக்காங்க. அது ஃபியூல் டேங்க். இது ஒரு 50 லிட்டர்ஸ் இருக்கும்ல. 50 லிட்டர்ஸ் இருக்கும். 50 பிளஸ் லிட்டர்ஸ். நான் அந்த ரூலிங் படிச்சப்ப 52 லிட்டர்ஸ்னு சொன்னாங்க. ஸ்டாண்டர்ட். ஆமா. சோ ரியர் பேசஞ்சர் சீட், அதாவது செகண்ட் ரோ சீட்டுக்கு கீழ பிளேஸ் பண்ணிருக்காங்க. பிளேஸ் பண்ணிரும். அது சேசிக்குள்ள தான வரும். சேசிக்குள்ள தான் வரும். சோ அது வந்து நமக்கு பாதிப்பு கொடுக்குங்களா? லைக் வந்து அண்டர் தை சப்போர்ட்ல பாதிப்பு கொடுக்குமா? இன்னைக்கு மாடுலர் சேசி தானே, அது பண்ணிடுவாங்க. ஏன்னா இது ஹைட் கம்மியா தான் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஃப்ளோ இருக்கு பாருங்க. இது வந்து இதான ஆஃப் ஆயிருக்கு. லாஜிக்கலி அந்த பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஸ்கேலபிள் தான். நீங்க இப்ப நாம பேசியிருந்தோம்ல, ஸ்கேலபிள். அதனால தான் இவங்க பின்னாடி வந்து பேட்டரி பேக் வைக்கல. இப்ப ஈவிக்கான சார்ஜரா தான் அந்த பாயிண்ட் இங்க வருது. இது அப்படி வந்து உள்ள வருது பாருங்க. இதுல கைனடிக் எனர்ஜி வந்து நமக்கு அதுல இருந்தும் பேட்டரிக்கு வரும். ஈவிக்கான சார்ஜ் மாதிரி அதுல இருந்து உள்ள வருது. என்ஜின் வந்து என்ஜினாவும் அவுட்புட் கொடுக்கும், என்ஜினும் மோட்டரும் கம்பைன்டா ஹைபிரிடாவும் கொடுக்கும். அப்படியே நமக்கு ஆப்ஷன் இருக்கு. அதாவது லைக் வந்து சீரிஸ் ஹைபிரிட்டாவும் ஃபங்க்ஷன், அதாவது என்ஜின் வந்து ஜெனரேட்டரா ஃபங்க்ஷன் ஆகி பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்க. சீரிஸ் ஹைபிரிட்ங்க. என்ஜினும் மோட்டாரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிறப்ப பேட்டரியும் பேரலல் ஹைபிரிட்ங்க. நீங்க வேணும்னா பியூர் எலக்ட்ரிக்கல் ஓட்டும் போது இதோட சார்ஜ் எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்து, கரெக்ட் இல்லைங்களா? ஆனா வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 20 கிலோவாட் பேட்டரிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் பெர் கிலோவாட் போட்டோம்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகும். அதுவே ஒரு சப்போர்ட் தானே. இப்போ வீட்டில் நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நீங்க சோலார் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து அதை வந்து டைரக்டா சார்ஜ் பண்ணலாம். நம்ம வந்து ஹைவே போறதுக்கு மட்டும் பெட்ரோலை போட்டு போயிட்டு இருக்கு. பார்ப்போம். இது மிகப்பெரிய ஒரு, நான் இதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் மற்ற பிராண்ட்ஸ் இதே மாதிரி வரணும் அப்படின்னு. கண்டிப்பா. இது வந்து டிஸ்ரப்ஷன் சொல்லக்கூடிய வேர்ட் அவங்க யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த டிஸ்ரப்ஷனுடைய ஒரு பாயிண்ட் வந்து இந்த மார்க்கெட்டோட தாக்கம் இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க ஒரு டயக்ராம் இருக்கு. ஸோ இப்போ இந்த பிளக்-இன் ஹைபிரிட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத இதில் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கண்ணா. ஸோ பேட்டரி வந்து கீழே பிளேஸ் ஆயிருக்கு, ஃபியூல் டேங்க் நம்ம இப்போ பார்த்தது இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெடிகேட்டட் ஹைபிரிட்டோட டிரான்ஸ்மிஷன், ஹைபிரிட் இன்ஜின். இது எனக்கு தெரிஞ்சு அந்த டி செக்மெண்ட்ல ஒரு ப்ராடக்ட் இவங்க பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு எம்பிவி வேணா பண்ணலாம். அந்த சேஸ் பாத்தீங்கன்னா தெரியுங்களா, பேக்ல ஃபிளாட்டான ஒரு ஃப்ளோர் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் ஃபிளாட் தான் பாத்தீங்களா, சின்ன ஸ்டெப் மட்டும் தான் இருக்குது. அந்த சீட்டிங் ஆங்கரேஜஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 1 2 3 செட் ஆஃப் சீட்டுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோ அதுல இருக்கா, செகண்ட் ரோ இங்க இருக்கா, 3வது ரோ அங்க இருக்குது. இன்னும் பூட் ஸ்பேஸும் இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆமா வந்துரும். இதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுவோம். லாங்கரான ஒரு வீல் பேஸ் இருக்குது. நீங்க வந்து ஒரு ஸ்கேலபிள் சேசிய இவ்வளோ ஈஸியா வந்து பண்ணி முடிச்சிருக்காங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். இன்னொன்று குளோபல் டெக்னாலஜி அடாப்டேஷன் அவங்க கிட்ட, அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இல்லைங்க. அடுத்து அங்க வந்து பியூர் எலக்ட்ரிக் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இதுல பியூர் எலக்ட்ரிக் வந்து 52 kWh பேட்டரி பேக் வைக்கிறதா, LFP ல வைக்கிறதா. இது பாத்தீங்கன்னா பேட்டரி பேக் பெருசு.
ஃப்ரண்ட்ல வந்து அந்த இன்வெர்டர் செட்டப். இன்வெர்டர் செட்டப். இது வந்து 6 in 1 10 in 1 சொன்னாங்கல்ல. 10 in 1 செட்டப். அதுதான் பாருங்க, முதல்ல 3 in 1 வந்தது, அப்புறம் 6 in 1 ஆயிடுச்சு, இப்போ 10 in 1. மொத்த யூனிட்டும் ஒண்ணுக்குள்ள, அதுல இருந்து ஒயரிங் மட்டும் இங்க பண்ணணும். ஆனா இது நம்ம பேசின மாதிரி சைல்ட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஏதாவது ஒரு கன்சோல் போச்சுன்னா டோட்டலா ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் வரும். இப்போ அதுக்குள்ள இன்வெர்டர் இருக்குது, பிஎம்சி இருக்குது, ரிடக்ஷன் கியருக்கான டிரான்ஸ்மிஷன் இருக்குது, மோட்டார் இருக்குது, மோட்டரோட டிரைவர் சர்க்கியூட் இருக்குது. இது இவ்வளவுமே இதுக்குள்ள இருக்கும்போது நீங்க நாளைக்கு ஏதோ ஒரு பொருள் மட்டும் போயிடுச்சுன்னு சொல்லும்போது நம்ம அதுக்கான சர்வீஸா சைல்டு பார்ட் கிடைக்கலன்னா மொத்த கன்சோல தான் நம்ம மாத்த முடியும். எக்ஸ்டெண்டட் வாரண்டி எல்லாம் போட்டு வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பா டெக்னாலஜி ட்ரிவன் தானே. நம்ம வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போனோம், நம்மளே வந்து இதை மட்டும் மாத்தி கொடுங்க நம்ம சொல்றது மாதிரி எல்லாம் இது பண்ண முடியுமான்னு தெரியல. எனக்கு பயமே இனி ஆஃப்டர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்க போகுது. ஏன்னா எதையுமே கை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இல்லை, அது கான்செப்ட் எல்லாம் இனிமே இந்த கராஜஸ் வந்து ஒரு ஹைடெக் ஸ்டைலுக்கு மாறி ஆகும். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு ஐஸ் வெஹிக்கிளை கொண்டு விடுறோம்னா, இப்ப நான் இன்னைக்கு அனலைஸ் பண்றது மாதிரி இந்த வெஹிக்கிளை நான் அனலைஸ் பண்ண முடியும். ஆனா இதோடைய அனலைஸ் வந்து வேற ஸ்டைல்ல இருக்கும். இதுல எங்க ப்ராப்ளம் இருக்குன்னா கிளாம் மீட்டர் போட்டு பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு பர்டிகுலர் பார்ட்டை தான் நம்ம செக் பண்ணணும். வெறுமனே நம்ம ஓட்டுறதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதுக்கான எக்ஸ்பர்டைஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ நீங்க வந்து இப்போ என்ஜினியரிங் படிச்சவங்க கோர் டெக்னிக்கலா வேலை படிக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இதை லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மூவிங் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு பேட்டரியோடைய ஹெல்த்தை செக் பண்றதுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா? நீங்க இப்போ ஒரு ஹைபிரிட் யூனிட்டோட டிரான்ஸ்மிஷனை பிரிச்சிங்கன்னா ஒரு ட்ரிவன் மோட்டார் இருக்கு, ஒரு டிரைவ் மோட்டார் இருக்கு. அதுல ஒண்ணு சார்ஜ் பண்றோம், இது கப்பல் பண்ற இடம் இருக்கு. இதெல்லாம் பிரிக்கணும்னாலே நமக்கு வந்து நாலேஜ் வேணும். நான் ரீசெண்டா நம்ம வந்து எங்க மச்சானோட ஹைபிரிட் டோட்டலா வந்து அந்த இன்ஜின் வந்து சீஸ் ஆச்சு. இது இல்லாம வந்து ஆக்சுவலா கூலண்ட் ஆயில் வந்து மிஸ் பண்ணாங்க. அது பண்ணப்போ அவங்க அதை பிரிக்கிறதுக்கே தயாரா இல்லை. அப்ரூவல் கொடுத்தாங்க, டொயோட்டாக்கு வந்து அப்ரூவல் போட்டு கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ள தான் போனாங்களே வெளியே. அவங்களுமே சொன்னது என்னன்னா இதை பிரித்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொன்னதை தாண்டி நான் என்ன நினைச்சேன்னா இதை பிரித்து ஒர்க் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் டெக்னிக்கல் இல்லை. அப்படிதான் பிரச்சனை. முன்னாடி நம்ம ஊரில் ஒரு விஷயம் தமாசா சொல்லுவோம், நம்ம எதாவது பிரிச்சோம்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வரும், திருப்பி செட் பண்ணும்போது எதுவும் மிச்சம் இல்லாம மாட்டணும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டைல நம்ம பிரிச்சோம்னா ஏதாவது ஒண்ணு மிச்சம் தான். எப்படி மாற்றுறது அப்படின்றது கழட்டினா திருப்பி மாட்ட தெரியல, எப்படி மாட்டுறது, எப்படி மாட்டா செட் ஆகும்னு பார்த்துட்டு பார்ப்போங்க. எப்படி growth தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து இப்போ டர்போ வர்றதுக்கு முன்னாடி டர்போ எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் இன்டர்கூலர் வந்தது. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பிக்கப் பிரச்சனையா, டர்போல ஆயில் லீக் இருக்கா, அதெல்லாம் எல்லாருமே லேர்ன் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோரை மட்டும் சரி பண்றதாகட்டும், ஈஜிஆரை மட்டும் கிளீன் பண்றது, இன்டர்கூலரை கிளீன் பண்ணி போடுறது. அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து தான் ஆகணும். ஆனா இதுல ஒண்ணு, இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலயுமே ஹை வோல்டேஜ் கரண்ட் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. டிசி இது ஏசின்னா கூட சமாளிக்கலாம், டிசி வந்து ஹை வோல்டேஜ். அப்போ அதை வந்து அதோட என்ன சொல்றது, சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போயிருந்தப்போ இந்த பிராண்ட் இல்லை இன்னொரு பிராண்ட் போயிருந்தப்போ அது பக்கத்துலேயே நம்மளை விடலை. அதான். ஸோ ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதுனால அதோட ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பொறுத்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால அந்த பேட்டரி பேக் அங்கே வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ அடுத்த டிப் ஆகுது. இங்கே பாருங்க, நம்பி தான் காட்டுங்க. இந்த டிப் ஆகுது பாருங்க. இதுக்கு அவங்க பேர் வந்து மேஜிக் பேட்டரின்னு வச்சிருக்காங்க. எல்லா பேட்டரி கூட தானே இருக்குது. என்னன்னா லைக் என்ன சொல்கிறதுங்க, டாடா அண்ட் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இதை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது இந்த எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் இதோட ப்ரீஃபுங்க, அவங்க லைவ் ப்ரெசன்டேஷனில் வந்து எங்கேயோ போயிட்டாங்க. இந்தியாவில் அது வந்து அவங்கள நம்ம சம்மதிக்கணும். என்னன்னா முன்னாடி வந்து ஸ்லைட்ஸை ரன் பண்ணிட்டு இருந்ததை போய் இன்னைக்கு ஒரு லான்ச் ஈவெண்ட்ல வந்து ஒவ்வொரு பார்ட்டை வந்து நமக்கு போர் அடிக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற லெவலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து மஹிந்திரா அண்ட் டாடா தான். ஏன்னா அந்த டாவின்சி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டாவின்சி சஸ்பென்ஷனை பண்ணினவங்களை கூப்பிட்டு வச்சு அதை பிரீஃப் பண்ண சொன்னாங்க, நிறைய பார்க்க முடியுது.
ஜிஎஸ் இங்க பாத்தீங்களா ஒரு பேட்டரியோடைய ஓப்பனான ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம பார்க்குறோம். இங்க பேட்டரியோட செல்ஸ் இருக்குது, அதுக்கான சர்க்கியூட்ரி போர்டு இருக்கு. ஏன்னா நம்ம சார்ஜ் பண்ணும்போதும் டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் அந்த ப்ராப்பரான சார்ஜிங் உள்ளேயும் வெளியே வர்றதுக்கான ரீசனே இவங்க தான், சர்க்கியூட்ஸ் தான். இவங்க இதை பத்தி ஏதோ பேசுனாங்க, இந்த செல்ல வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதோ ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் ஆமாங்க. அந்த வெளியில இருக்கக்கூடிய கோர் ஸ்ட்ரக்சர் அந்த செல்ஸ் ஆக்குபை பண்ணிருக்கலங்க. ஆமா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசியிருந்தாங்க, ஸ்ட்ரென்தனிங் பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ கிராஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அது பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும், பேட்டரிஸ்க்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி. இதுல பாத்தீங்களா இது வந்து பவர் சப்ளை சைனீஸ்ல எழுதியிருக்காங்க, ஒன்னு இன்னு ஒன்னு அவுட்டா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் போட்டிருக்காங்க, அது அந்த பக்கம். இது வந்து 2 கூலண்டுக்கான என்ட்ரி பாயிண்ட், கூல் என்ட்ரியும் ஹாட் அவுட்டும் இருக்கலாம். இது இவ்வளோ அதோடைய இன்னொன்று இந்த இதுக்கான சர்க்கியூட்ரி வந்து இங்கே இருக்கு. அப்போ இவ்வளவுமே அதோடைய ஃபங்க்ஷன்ஸை மீன் பண்ணுது. இது எல்லாமே ஆங்கரேஜஸ் நம்ம போல்ட் பண்ணுறது. பட் இந்தியா வந்து ரொம்ப ராப்பிடா எவால்வ் ஆகுதுங்க. அது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல இருந்தது வந்து இந்தியா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெட்ரோல் டீசலை தாண்டி மூவ் ஆனாம இருக்கிறாங்க. அடுத்து வந்து சிஎன்ஜிக்குள்ள தான் போறாங்க அப்படின்னு பார்த்தப்போ ஹைபிரிட்ஸ், இவிஸ், பிளக்-இன் ஹைபிரிட்ஸ் அப்படின்னு எவால்வ் ஆகும்போது பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ இது நம்ம அங்கே இருட்டில் பார்த்தது இங்கே வெளிச்சமா இருக்கு. இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போடாம அந்த ஃப்ளோவை மட்டும் மீன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நல்லா இன்னும் கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இந்த சாசிஸ் பாத்தீங்களா 18 இன்ச்ல போட்டுட்டாங்க. இங்க பார்க்கும்போது கிளியரா தெரியுது பாருங்க. இது வந்து ஸ்கேலபிள் அப்படின்ற இந்த இடத்துல நமக்கு வந்து கிளியரா தெரியுது. ஸ்கேலபிள். ஓகே. இதுல இந்த இன்னைக்குள்ள டேல நம்மளோட டேக்அவே என்னன்னா அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் டெக்னாலஜிக்குள்ள இந்தியா வந்து நிக்குது. இப்போ எம்ஜி இதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. எம்ஜியோட ப்ராடக்ட்ஸ் இனிமே வந்து ரோல் அவுட் ஆகும். நிறைய மேனுஃபேக்சரர்ஸுக்கு இது வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். மேபி அவங்களும் திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் நம்ம இது எப்போ பண்ணணுமா எப்போ பண்ணலான்னு. ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இருக்கும். இது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரெஷரை போடுங்க. கண்டிப்பாக எம்ஜி உள்ள வராங்க அப்படின்றது பார்ப்போங்க. இது அடுத்தடுத்து எப்படி அவங்க வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏன் இதை வந்து விளாகாக கொண்டு போகலான்னு நினச்சோம்னா இதில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து எவ்வளோ கிளம்ஸியாக இருக்குது அப்படின்றத. ஸோ விளாகாக கொஞ்சம் கேஷுவலாக இதெல்லாம் எல்லாமே கன்வே பண்ணலாம்னு நினச்சோம். கன்வே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணா ரொம்ப நன்றி. தேங்க்யூ மோட்டோ ஃபேமுக்கு தேங்க்யூ. அதாவது நான் என்ன சொல்லணும்னா சடனா இவங்க வெஹிக்கிளை காட்டலன்னு சொன்னோன்னா போர்டு ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் எப்பவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ப்ராப்ளத்துல இருந்து தானே கிரியேட் ஆகும். உடனே நம்ம இதை வந்து இப்படி ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி நம்ம தம்பி சேனலுக்காகட்டும் மோகன் அண்ணா சேனலுக்கு ஒன்று அப்படின்னு பேசி அது ஒரு கனெக்டிவிட்டியில வந்துருக்கு. வந்து ஃபன் அண்ட் டெக்னாலஜியோட நம்ம பேசியிருக்கோம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட முடிவில் எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனம் அவங்களோட நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸோட பிளாட்ஃபார்மோட அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டோட காமிச்சிருந்தோம். ஹோப்ஃபுல்லி அந்த ப்ராடக்டோட லான்ச்சிங் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒய்ட் ஓப்பன் ஆகும் இந்த பிளக்-இன் ஹைப்ரிட்ஸ்க்கு. ஸோ பீப்புளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இல்லாமல் ஃபியூல் எஃபிஷியன்சி பிரச்சனையும் இல்லாமல் பெட்டராக ட்ரிவன் பண்ண முடியும். ஏன்னா ஹைபிரிட்னு போகும்போது நமக்கு வந்து 50 kmpl ப்ளஸ் ஆஃப் ரியல் வேர்ல்ட் மைலேஜ் அப்படின்றதும் கிடைக்கும். அதே சமயம் வந்து பியூர் எலக்ட்ரிக்கில் நீங்கள் ட்ரிவன் பண்ணும்போது ஒரு 100+ அப்படின்றது வந்து நீங்கள் ரியல் டைமில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எம்ஜியோட இந்த மூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் மட்டுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வர உங்களை நம்பி பேர் குடும்பம் இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகம் எடுத்துக்கலாம் நம்பி நேசிக்க குடும்பம் இருக்குது. அது சர்ச்சரை வேணாம். பத்திரமா போய் பத்திரமா போங்க. டாடா, டேக் கேர், பை.